ஹாய்ங்க. இப்போ நான் எங்க கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி போடுறதுக்காக கிளம்பிட்டேன். 7 மணிக்கு மேல தான் கஸ்டமர் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகணும். 7 மணிக்கு ஒருத்தவங்க, 8:30 மணிக்கு ஒருத்தவங்க. சரி, ஓகே, எனக்கு ஒன்றும் டைம் ப்ராப்ளம் இல்லைங்க, வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து ரெடி ஆகிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 6, 6:30 மணிக்கிட்ட ஆச்சு. நீ அப்படியே நம்ம ஒரு டீயோ காஃபியோ வச்சு குடிச்சிட்டு நம்ம கிளம்புனோம்னா சரியா இருக்கும். அடிக்கடி இந்த ட்ரெஸ்ஸே போடுறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறதுலேயே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் இதுதாங்க. அடிக்கடி ரொட்டீனா நீங்க பார்த்துருப்பீங்க. அதிகமா ட்ரெஸ்ல இன்வெஸ்ட் பண்ண எனக்கு பிடிக்காது, அதனால நான் அதிகமா எடுக்க மாட்டேன். அவ்வளவுதான். சரி, பூ ஆர்டரும் வந்திருக்கு. ஃபிளார் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம் விளாக்ல. பூ வந்து ஆர்டர் வந்திருக்கு. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பஞ்சா வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பூ வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் கிளைண்ட் பண்றேன். வீட்டுக்கு வந்துட்டோங்க. அக்கா தங்கச்சி 2 பேருக்கு நம்ம மெஹந்தி போடணும். ஃபர்ஸ்ட் அவங்க அக்காவுக்கு வந்து மெஹந்தி வந்து போட்டுட்டு இருந்தேன். அவங்க சிஸ்டர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அங்கிருந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு பேபி இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போட்டு முடிக்கிறதுக்கு. அப்புறம் அவங்களே டிசைன் எடுத்து வச்சிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு சிம்பிளா போதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டு கொடுத்தோம் அவங்களுக்கு. நைட்டு 1 மணி ஆயிடுச்சு முடியல. கஸ்டமர் ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த டைம்ல எப்படிங்க தனியா போவீங்க தனியா போவீங்கன்னு. இல்லைங்க, எனக்கு பழக்கம் இருக்கு, நான் போயிக்குவேன் அப்படின்னா. வீடு போனதே எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் வீடு ரீச் ஆனதே உங்களுக்கு கால் பண்ணிட்டேன். ஆக்சுவலா 1 மணியா, 1 மணிக்கு எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நம்ம பிரைடல் ஒர்க் எல்லாம் வந்து நம்ம போயிட்டு இருக்கனால நம்மளுக்கு தெரியும் எந்த ரோடு சேஃப்டி, எந்த இடத்துல நம்மளுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதனால எனக்கு பெருசா இது இல்லை. ஸோ நான் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பூ டெலிவரி கொடுக்கணும், அதனால பூ வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சில நேரங்கள் யோசிப்பேன், ஒருவேளை ஹஸ்பண்ட் இருந்திருந்தா பாதுகாப்பா இருக்குமோ அப்படின்னு. ஆனா எனக்கு இருந்துமே பயன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என் கூட இருந்த வரைக்குமே எனக்கு மிட் நைட் டிராவல், எனக்கு வந்து பிரைடல் ஸ்பாட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கும் போதெல்லாம் எனக்கு கூட வந்ததில்லை, ஹெல்ப் பண்ணதில்லை. ரொம்ப கம்பல் பண்ணி நான் வந்து கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறமா நானே வந்து தைரியம் ஆயிட்டேன். சரிடா, நம்மளுக்கு நம்ம தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போக ஆரம்பிச்சேன். ஏன்னா ஒரு பிரைடல் மேக்கப் போகும்போது நான் சொல்றேன், கண்டினியூஸா ஒரு 2 டேஸ் பிரைடல் மேக்கப் இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி இருந்தே கேட்கிறேன். ஒரு 7 இயர்ஸ் நாங்க பிரிஞ்சுதான் இருந்தோம், தம்பி பிறந்ததுக்கு அப்புறம். 7 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தாங்க இல்லையா, அந்த சமயத்துல கூட நம்மள பழி வாங்கணும்னு தான் வந்திருக்காங்க அப்படிங்கறது அந்த சமயத்துலதான் தெரிஞ்சுது. சோ அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நான் கேட்கிறேன், கேன்டீன்ல சாப்பிட்டுக்குவீங்களா இல்ல சாப்பாடு செய்யணுமா? ஏன்னா நான் வந்து 4 மணிக்கு கிளம்பணும், 3 மணிக்கு கிளம்பணும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. வந்து நான் கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனா கரெக்டா நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்றேன். காலையில ஒரு 3 மணிக்கு, 4 மணிக்கு பிரைடல் வீட்டுக்கு போகணும். 3 மணிக்கு கிளம்புனா தான் நாங்க ரீச் பண்ண முடியும். ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பேகை பிடுங்கி வச்சுட்டாங்க. என்னங்க பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இல்லன்னு எடுத்துட்டு போறதுக்கு பேக்க திருப்ப வாங்கிட்டு அந்த சமயத்துல நம்ம சண்டை போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா சமைச்சேன். சமைச்சு வச்சுட்டு ஒரு 3:30க்கு மேலதான் நான் கிளம்புனேன். பிரைடல் வீட்டுக்கு போனேன். ஏதோ 2 பேர், நானும் ஹெல்ப்புக்கு இருக்க பொண்ணும் 2 பேரும் போனதுனால கொஞ்சம் சீக்கிரமே ஒர்க்கை முடிச்சோம். அந்த டைமுக்கு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்தோம். இல்ல அப்படின்னா அன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆள் கூட இல்லாம இருக்கிறதே ரொம்ப நல்லதுதான் போல அப்படின்னு. ஏன்னா அந்த 7 வருஷம் விட்டுட்டு போனப்ப எனக்கு சோறு போட்டது என்னோட தொழில் தான். அதோட இத வந்து தடுக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைச்சுட்டு அன்னைக்கு சாமி கும்பிட்டேன். எனக்கு யாரும் துணை இல்ல, நீதான் துணை. இது நல்லதா கெட்டதா? நல்லதா இருந்தா கூட வச்சிரு, கெட்டதா இருந்தா நீயே விலக்கி விட்டுரு அப்படின்னு சொல்லிதான் நான் வேண்டுனேன். அதே மாதிரி ஒரு 6 மந்த் தாங்க இருந்தாங்க. அவங்க நடிப்பு நாடகம் எல்லாம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளா நடிச்சிட்டு இருக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களே போயிட்டாங்க. இப்படிதான் இருந்துச்சு. சில நேரம் நினைக்கும் போது இருந்தா நல்லா இருக்கும்னு இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் நினைக்கும் போது எப்பாடா வேணாண்டான்னு தோணும். அப்புறம் பூலாம் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் டெலிவரியும் கொடுத்தாச்சு. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம். நெக்ஸ்ட் டே மெஹந்தி போட்டு வந்தோடனே பீரியட்ஸ் ஆயிட்டேன். ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முடியல. இருந்தாலும் நம்ம வேலை நம்ம செஞ்சாகணும், கமிட்மெண்ட் இருக்கு இல்லையா அப்படின்னு தம்பியை நான் கூட தான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா அவனுக்கும் தெரியணும் நம்ம என்ன கஷ்டப்படுறோம், ஒரு பக்கம் நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்றது தெரியணும்னு. அதே மாதிரி பீரியட்ஸ் டைம் நான் ஹோம் சர்வீஸ் போனதுனாலும் கஸ்டமர் கிட்டே சொல்லிடுவேன், என் வீடு வேற அவங்க வீடு வேற கிடையாது. நான் உள்ளெல்லாம் யதார்த்தமா போக மாட்டேன். மோஸ்ட்லி நான் வெளியவே தான் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வர்றதுக்கு பார்ப்பேன், உள்ள போக மாட்டேன். சொல்லிடுவேன், நான் பீரியட்ஸ் உள்ள கூப்பிட்டாங்கன்னா இல்லைங்க நான் வரல அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலேயும் வந்து கூப்பிட்டாங்க, இல்ல எங்கேயோ அப்படிதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உள்ளவா பரவாயில்ல
பரவாயில்லன்னு சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அப்படி இல்லைனாலும் இல்லைங்கக்கா வெளியவே உட்காந்து ஐப்ரோஸ் பண்ணிக்கலாம், முடியெல்லாம் கொட்டும் அப்படின்ட்டு மோஸ்ட்லி வெளியே தான் உட்காந்துருப்பேன். நம்ம கூட வந்தா தான் நம்ம குழந்தைக்குமே நம்மளோட கஷ்டம் தெரியும்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவனுக்கு லீவ் இருக்கும்போது ஹோம் சர்வீஸ் போறேன் அப்படின்னா, கூட கூட்டிட்டு போயிருவேன். ஸோ அந்த மாரி தான் இன்னைக்கு ஹேர் கட், ஐப்ரோஸையும் முடிச்சுட்டு எல்லா அமௌண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.